தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெறுவதையொட்டி தற்பொழுது பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் செய்தியாளர் நௌஷத் இணைந்திருக்கிறார். நௌஷத், வணக்கம். தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு சென்னை கோவளத்தில் 2 நாட்கள் நடக்க இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இதில் பங்கேற்க என்னென்ன விவகாரங்கள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட இருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தென்மண்டல முதலமைச்சருடைய மாநாடு குறிப்பாக கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு துணைத் தலைவராக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்கிறார். மேலும் தமிழக அரசு சார்பாக 2 கவுன்சில் மெம்பர்கள் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், மேலும் அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் இருக்கிறார். குறிப்பாக தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முதலமைச்சர் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாராக இருக்கட்டும், கேரள முதலமைச்சர் சதீசன், மேலும் மிக முக்கியமாக ரேவந்த் ரெட்டி ஆந்திர முதலமைச்சர் பங்கேற்கவில்லை. அவருக்கு மாறாக மிக முக்கியமாக துணை முதலமைச்சர் பங்கேற்கிறார். மேலும் அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளுடைய துணை ஆளுநர்களும் மேலும் 6 மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர்களும் இதில் பங்கேற்கிறார். மிக முக்கியமாக மத்திய அரசினுடைய அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். குறிப்பாக மாநிலங்களை வலுப்படுத்துவதால் ஒரு நாட்டின் வளர்ச்சியை உண்டாக்கும் என்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் குறிப்பாக இந்த தென்மண்டல மாநாடு என்பது கவுன்சில் கூட்டம் மிக நடைபெற இருக்கிறது. கடந்த குறிப்பாக 22ஆம் ஆண்டு, அதாவது 2ஆம் ஆண்டு கடந்த கேரளாவில் நடைபெற்றது. அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருந்தார். அதற்கு பிறகு இந்த கூட்டம் என்பது தற்போது நடைபெற இருக்குது. மிக முக்கியமாக பரபரப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காவிரி பிரச்சனை என்பது பூதாகரமாக இருக்குது. மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் தெரிவித்த அடிப்படையில் தண்ணீர் இன்னும் திறந்துவிடவில்லை. மாறாக டிபிஆர் உடைய வரைவு திட்டத்தை குறிப்பாக 2 நாட்கள் முன்பாக தான் கர்நாடக அரசு என்பது ஜல்சக்தி அனுப்பியது பார்க்க முடியுது. இதோட புறமுக்கம் மிக முக்கியமாக கர்நாடகா 3 தமிழக சுட்டுக் கொல்லப்பட்டது. மாநிலங்களுக்கிடையே கர்நாடகா மற்றும் தமிழகத்துக்கிடையே சில பிரச்சனை பூதாகரமாக நிலையில இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் பங்கேற்கிறார். நம்முடைய முதல்வர் ஜோசப் விஜயும் பங்கேற்கிறார். குறிப்பாக இந்த பிரச்சனை குறித்து பேசுவாரா எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கூட்டத்தின் போது அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீட் பிரச்சனை குறித்தும் மற்றும் விரைவு போக்குவரத்து ரயில் போக்குவரத்து குறித்தும் பல்வேறு பிரச்சனை குறித்து கோரிக்கை வைத்திருந்தார். தற்போது மிக முக்கியமாக சொன்ன டீலிமிட்டேஷன் என்பது பூதாகரமாக இருக்கிறது. தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முதல்வர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக சொன்னால் தெலுங்கானா முதல்வர் இருக்கட்டும் மற்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பல்வேறு முதல்வர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு பார்க்கும்போது இது தொடர்பான எதிர்ப்பு தெரிவிப்பார்களா ஒரு கேள்வி வந்திருக்கிறது. மேலும் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய குறிப்பாக போக்குவரத்தாக இருக்கட்டும் மற்றும் பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும் அடுத்தடுத்து மிக முக்கியமாக வளர்ச்சியை நோக்கி செயல்படுவதற்கான திட்டங்கள் இதில் விளையாடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏற்கனவே கேரளாவை பொறுத்தவரைக்கும் கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட பொறுத்தவரைக்கும் குவாரியிலிருந்து வெளிவரக்கூடிய பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுமான பொருட்களுடைய விலை என்பது உயர்ந்திருப்பதாக கேரளாவுடைய முதல்வர் குறிப்பாக தமிழக முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அவ்வாறு பார்க்கும்போது மாநிலங்களுக்கு இடையே வரக்கூடிய போக்குவரத்து மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்டவை குறித்தும் இந்த மிக முக்கியமாக கோரிக்கை வைக்க எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த அடிப்படையில் பார்த்து கல்குவாரி தொடர்பாக கூட கேரள முதல்வர் தமிழக முதல்வர் கோரிக்கை வைப்ப எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக 2.1 திட்டத்தை குறிப்பாக ஏற்கனவே கேரள அரசு செயல்படுத்தியிருந்தது. அதை குறிப்பிட்டுதான் மிக முக்கியமாக அப்போதைய உள்துறை அமைச்சர் முதல்வரை சந்தித்து நேரடியாக ஆலோசனை மேற்கொண்டது கூட பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தென் மாநில பொறுத்தவரைக்கும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை எல்லைகளில் முழுமையாக கட்டுப்படுத்தி அது முழுமையாக பராமரிப்பதற்கான ஆலோசனை கூட இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக விவாதிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பூதாகரமாக பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. ஏற்கனவே நீட் எதிர்ப்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீட்டுக்கு எதிராக கூட தமிழக கோரிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாநிலத்துக்கு வரக்கூடிய வருவாய் என்பது வரவிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தை பொறுத்தவரையும் பேடு நிதியிலிருந்து வரக்கூடிய நிதி ஒதுக்காமல் இருந்தார்கள். அந்த நிதியும் குறிப்பாக செருப்பு தொகையாக இருக்கக்கூடிய பள்ளிக்கல்விக்கு வரக்கூடிய நிதியும் ஒதுக்க கோரி தமிழக முதல் கோரிக்கை வைப்பார எதிர்பார்க்க இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் இந்த பிரச்சனை சார்ந்த கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் கொடுப்ப எதிர்பார்க்கக்கூடிய குறிப்பாக ஆட்சி அமைந்து 100 நாட்கள் கடந்த நிலையில முதல் முறையாக அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடல் குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பது மிக முக்கிய ஒன்றாக டெல்லிக்கு சென்ற போது கூட அவர் நேரம் இல்லாத நேரத்தில் அவர் சந்திக்க முடியாத சூழலாகி போட்டது. அந்த நேற்று தமிழக ஜோசப் விஜய் அவர்கள் அவரை குறிப்பாக தமிழகத்துக்கு வரவேற்று நேற்று ஆலோசனை கூட்டத்தில் பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகம் சார்ந்த பிரச்சனை மாநில எல்லையில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்தும் குறிப்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் எதிர்பார்க்க. அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமாக கேரள முதலமைச்சர் சதீசனாக இருக்கட்டும், கர்நாடக முதலமைச்சர்
குறிப்பாக டி.கே. சிவகுமாராக இருக்கட்டும், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், குறிப்பாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு பதிலாக மாற்றக்கூடிய துணை முதலமைச்சர் மற்றும் மாநில சார்ந்த அதிகாரிகளும் தலைமைச் செயலாளரும் இந்த பங்கேற்கும் நிலையில பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 9:30 மணியிலிருந்து 10 மணிக்கு இந்த கூட்டம் குறிப்பாக தொடங்க இருப்பதாக தகவலானது வந்திருக்கிறது. சலோமி. நௌஷத், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போலவே தென் மாநில முதலமைச்சர்கள் பல்வேறு விவகாரங்கள் அந்தந்த மாநிலத்தின் பிரச்சனைகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்க இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்று கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனையில் என்னென்ன விவகாரங்கள் தொடர்பாக பேசப்பட்டது என்ற தகவல் வெளியானதா? குறிப்பாக இந்த காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக இன்று பல்வேறு கேள்விகள் எழுப்ப இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக நேற்று ஆலோசனை நடத்தப்பட்டதா? அது தொடர்பான தகவல் என்ன கிடைத்தது? நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று முதல் முறையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்று 5 நிமிடம் பேசினார். மிக முக்கியமாக அவரை வரவேற்று மட்டுமே பேசியதாக தகவலாக, குறிப்பாக மாநிலம் சார்ந்த எந்த விஷயங்களும் ஆலோசிக்கவில்லை என்றும், குறிப்பாக முதல்வராக பொறுப்பேற்ற நிலையில் அவரை முதல் முறை சந்திக்கும் நிலையில அது தொடர்பான குறிப்பாக ஆலோசனை மட்டுமே மேற்கொண்டதாக தெரிகிறது. இருந்த போதிலும் தமிழக அரசு சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளும் மாநில உரிமை சார்ந்த பல்வேறு கோரிக்கை என்பது இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் எதிர்பார்க்கப்படி அந்த கோரிக்கை தான் தமிழக முதல்வர் கொடுக்க தயாராக இருப்பதாக கூட தெரிகிறது. ஏனென்றால் இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் பங்கேற்கும் நிலையில மாநில சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், குறிப்பாக ஒரு நாட்டின் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதை குறித்து கூட விவாதிக்க எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த தமிழகம் எது போன்ற பிரச்சனை முன்வைக்க போது ஒரு கேள்வி எழுதுகிறது. இரண்டால் குறிப்பாக சொல்ல காவிரி விவகாரம் பூதாகரமாக இருக்கு. நம்ம முன்பே தெரிவித்திருக்கோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இதுவரைக்கும் கர்நாடக அரசு சரி முறையாக செயல்பட்டிருக்காங்க என்று கேட்டால் செயல்படாத சூழல் தான் இருக்கிறது. குறிப்பாக காவிரி ஒழுங்காற்று குழு கொடுக்கப்பட்ட அந்த விதிக்கப்பட்ட நீர் என்பது இதுவரைக்கும் தற்போது வரைக்குமே திறந்து விடவில்லை. மாற்றாக உபரி நீர் மட்டுமே திறந்து விட்டிருக்கிறார்கள். அது குறித்து கூட பேச வாய்ப்பு தெரிகிறது. மிக முக்கியமாக மாநில உரிமை சார்ந்த விஷயங்களையும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த டீலிமிட்டேஷன் என்பதுதான் குறிப்பாக தமிழக அரசு கடந்த ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அப்போதைய முதல்வர் இது தொடர்பான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரோ அதே போல ஒரு கூட்டத்தை குறிப்பாக கடந்த 2 வாரம் முன்பாக தமிழக முதல்வர் கூட அனைத்து கட்சி பிரமுகர்களையும் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக மாநில அனைத்து எம்பிகளை கூட ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தால் அது தொடர்பாக ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தது பார்க்க முடியுது. டீலிமிட்டேஷன் தொடர்பாக இந்த கூட்டத்தை அனைத்து தென்மண்டலத்திற்குரிய ஒவ்வொரு முதல்வரும் இதை எதிர்ப்பு தெரிவித்து வலியுறுத்த எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஏற்றுமதியாக இருக்கட்டும், மிக முக்கியமாக பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், நிதி பகிர்வாக இருக்கட்டும், மேலும் ரயில்வே திட்டங்களை மிக முக்கியமாக பல்வேறு இடங்களை இணைக்கும் அதிவிரைவு ரயில் திட்டங்களையும் மேலும் மெட்ரோ ரயில்வே திட்டங்களையும் குறிப்பாக கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இயக்கப்படும் என கோரிக்கை பெற்ற நிலையில் அந்த திட்டங்களும் குறிப்பாக கோரிக்கையாக முன்வைப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்பில் தான் இந்த கூட்டம் சரியாக 9:30 மணியில் நடைபெறுகிறதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இப்போது தமிழகத்தில் நடைபெறும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்த கூட்டத்தில் தமிழக அரசு சார்பாக முதல் முறையாக இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் நிலையில எது போன்ற கோரிக்கையை முன்வைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பை கிடையாது என்பது கூடியிருக்கிறது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.